மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணைக்கிணங்க கரூர் ஒன்றியம் காதப்பாறை ஊராட்சியில் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் விலையில்லா மின்விசிறி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சா ஜெயந்தி அவர்கள் தலைமை தாங்கினார். மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1931 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி ஆகியவற்றை வழங்கினார். உடன் வருவாய் கோட்டாட்சியர் நெல்லை வேந்தன், தாசில்தார் பாலசுப்ரமணியன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் அம்மாவுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் சொந்தக்காராக விலகிக் கொண்டிருக்கின்ற நமது பகுதியைச் சேர்ந்த மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோட்டாட்சியர், வட்டாட்சியர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் இந்த ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏற்பாடு செய்து நடைபெற்றுள்ளது. மேலும் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக தான் நிலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்கியுள்ளார்கள். 60 வயது முதியவர்கள் உடல் உழைப்பு குறைந்திருப்பதனால் அவர்கள் சிரமப்படுவார்கள் என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பெண்கள் திருமண வயதை அடைந்தவுடன் அவர்களுக்கு தூங்க வீடு செல்வதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவிற்கிணங்க அம்மாவின் திருத்தலால் தொடங்கி வைக்கப்பட்ட விலையில்லாத கிரைண்டர் மிக்சி, மின்விசிறி வழங்குகின்ற இணைய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, முதலமைச்சராக ஆட்சி கட்டில் அமர்ந்து இத்தகைய வளர்ச்சி திட்டங்களை உரிமையை நிலைநாட்டுகின்ற முதலமைச்சர் அம்மா அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமராக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு தமிழக ஊராட்சி பகுதி மக்கள் எல்லாரும் உரிமையாக இருக்கிறார்கள்.